அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மகாலயபட்சமான இந்த 15 நாட்கள் முழுவதுமே கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலயபட்சம் அப்படின்னா என்ன, இந்த காலகட்டங்கள்ல கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், இந்த பித்ருதோஷத்திலிருந்து விடுபட என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மகாலய பட்சத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலய பட்சம் என குறிப்பிடப்படுகிறது. இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். மகாலயபட்சத்தின் சிறப்புகள் என்ன, இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு ஆகும். அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் குறிப்பதாகும். பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்று பொருளும் உண்டு. அதாவது இந்த காலகட்டத்தில் தன் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களின் திதி தர்ப்பணம் கொடுத்து சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக நம்பப்படுகிறது. வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மகாலயபட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாகவும் ஐதீகம். அதனால்தான் மகாலயபட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நாட்களும் நாம் செய்யும் வழிபாடுகளால் பித்ருதோஷத்திலிருந்து மீண்டும் முன்னோர்களின் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் குறிப்பதாகும். இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள், சுபகாரிய தடைகள், பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபிட்சத்தை உண்டாக்கும். மகாலயபட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கு. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலயபட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய்வழி உறவுகளுக்கான கிரகம் ஆகும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் ஆவார். அதனால் இந்த ஆண்டு மகாலயபட்சத்தில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவிகரமாக இருக்குதுங்க. மகாலயபட்ச காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கு கொடுப்பது, நாய்கள், காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு, வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்குங்க. மகாலயபட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்களில் மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்கும். தை மற்றும் ஆடி அமாவாசைகளை போல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அதற்கு முந்தைய 15 நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது நல்லது. தெய்வங்களை வழிபடுவது போலவே குறிப்பிட்ட காலத்தில் முன்னோர்கள் வழிபாடுகள், திதி காரியம் போன்றவற்றை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. தேவர்கள் இரவு காலங்காலமாக தட்சிணானிய புண்ணிய காலத்தில் பூமியை காக்க பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களை காப்பார்கள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் துவங்கி மார்கழி
மாதம் முடியும் இந்த காலகட்டத்தில். குறிப்பாக இந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்ற பித்ரு காரியம் செய்ய ஏற்ற நாட்களாகும். புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கும் இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதே போல இறந்தவர்களுக்கான காரியம் தவசம் செய்ய என்ன திதியில் இறந்தார்கள் என்று பார்ப்பதுண்டு. அந்த வகையில் மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு திதி என 15 திதிகள் உண்டு. திதி கொடுக்கவோ தவறவிட்ட முன்னோர் காரியம் செய்யவோ ஏற்ற நாட்களாகவும் இதுவே பித்ருபட்சம் என்ற மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பித்ருகளுக்கு நாம் ஏன் திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு சரியாக திதி கொடுக்க முடியாமல் அல்லது தவறவிட்டிருந்தால் பித்ருதோஷம் ஏற்படலாம். மகாலய பட்ச நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து உங்களால் விடுபட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் மற்றும் பண்டைய காலங்களில் சிவபெருமான், ஸ்ரீராமர், ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றோரும் மகாலய நாட்களில் பித்ரு வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மகாலயபட்ச நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக கடகராசினியர்கள் என்று பார்க்கும்போது இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பித்ருதோஷம் நீங்கும் பல்வேறு செயல்களை செய்யலாம். அந்த வகையில் இந்த நாட்களில் குடும்பத்தில் இறந்தவர்களின் திதி வரும் நாள் அல்லது ஏதேனும் ஒரு நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிண்டம் வைத்து அல்லது நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம். நீர்நிலைகள், ஆற்றங்கரைகள் அல்லது கடற்கரைகளில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. மகாலயபட்ச நாட்களில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமானது. குறிப்பாக பசுகளுக்கு உணவளிப்பது அல்லது நன்கொடை அளிப்பது பித்ரு கடன்களை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது. கால்நடைகளுக்கு உணவளிப்பதும் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியமாகும். இந்த மகாலயபட்ச காலகட்டத்தில் கடகராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது மகாலயபட்ச காலத்தில் வீண் பேச்சுகள், தேவையற்ற சண்டைகள் மற்றும் முடிவெட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். மேலும் நீர் நிறைந்த காய்கறிகள், குறிப்பாக பாகற்காய் மற்றும் சாதம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. தூய்மையை கடைபிடித்து சைவ உணவுகளை உட்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. இது முன்னோர்களின் அருளை பெற்று தரும் என கூறப்படுகிறது. குறிப்பாக இத்தருணங்கள்ல நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் வீண் சண்டைகளை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல் மகாலயபட்ச காலத்தில் முடிவெட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. இத்தருணங்கள்ல பாகற்காயை தவிர்ப்பது அவசியங்க. அதே போல் செய்ய வேண்டிய என்ன என்று பார்க்கும்போது மகாலயபட்ச காலத்தில் வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதே போல் இந்த நாட்களில் தினமும் குளித்து தூய்மையை பேண வேண்டும். சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். தினமும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நன்மை பயக்கும். மகாலயபட்சம் முழுவதும், அதாவது பிரதமை முதல் அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை நினைவு கூற வேண்டும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதாவது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. சுப காரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் இத்தருணங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க. அதாவது புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வணங்குவதன் மூலமாக கூடிய விரைவில் உங்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றை வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல் கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட இந்த 15 நாட்கள் முழுவதுமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.